குருஜி பாமரன் சேஷாதிரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. புதிதாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல் சங்கர். கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகளுக்கு மேல் பேர் அமைத்துள்ளோம். ஏராளமான காணொளிகளை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் கொடுத்துள்ளோம். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். சுவாரஸ்யமான ஜூலை மாதம் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது பிரித்து மேய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை விவரமாக பார்ப்போம். ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்து அமரப்போகிறது. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்தாலே அதற்கு பெயர் சுகவாசி யோகம். ஒரே வார்த்தையில சொன்னா லக்ஸரி, கம்ஃபர்ட்டு, ஒரு ஸ்டைல், ட்ரெண்டு, ஹாட் ஸ்பாட்டு, வைரல் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? எதை செய்தாலும் வித்தியாசமாக செய்வது, அனைவரையும் கவர்வது, அனைவரையும் ஈர்ப்பது, இதெல்லாம் வெறும் லுக்கு மட்டும் இல்லை பிரதர். அதற்குண்டான புத்திசாலித்தனத்தை, வார்த்தைகளை, ஒரு சமயோஜிதத்தை வெளிப்படுத்துவது. அப்போ அந்த சமயோஜிதத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தா புதன். புதன் என்ன பண்றாரு? 2ஆம் வீட்டில் உட்கார்ந்து அவர் வெளியில போய் திரும்ப வக்ரமடைந்து ரிஷபராசிக்கு நான் வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் கொடுத்த சுப நிகழ்வுகள் பத்தலன்னு ரிட்டர்ன் வந்து ரிஷபராசிக்கு தூக்கி கொடுப்பதற்கு புதன் தயாராக இருக்கிறார். இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு வாக்கின் மூலம் ஈர்ப்பு, பலரது கவனத்தை நம் பக்கம் ஈர்ப்பது, பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவது, மின்னல் வேகத்தில் யோசிப்பது. நீங்க இருக்கக்கூடிய தொழில் துறைக்கு இந்த வார்த்தைகளை அப்படியே பொருத்தி கொள்ளுங்கள். பயணங்களால் ஆதாயம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்துக்கு 17ஆம் தேதி வரப்போகிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு பயணத்தால் ஆதாயம், இளைய சகோதரத்தால் ஆதாயம், வெளியூர், வெளிநாடு, இதன் மூலம் நாம் சென்று நல்ல பெயர் எடுப்பது. 3ஆம் இடம் ஒரு பொருளை விற்பது, நல்ல பொருள் வாங்குவது. 3ஆம் இடத்தில் ஒளி கிரகம் குரு என்ற கிரகம் உச்சமடைந்திருக்கிறார். இங்கு ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதி குரு மறைவதனால், 3ஆம் இடத்தில் இருப்பதனால் நமக்கு ஒரு விதத்தில் பிளஸ் தான். ஏன் அப்படின்னா இது ஒரு விதத்தில் கெட்டவன் கெடுகிறது என்ற அமைப்பில் வரும். இப்போ 4ஆம் வீட்டில் சுக்கிரன், 2ஆம் வீட்டில் புதன், இது ரெண்டுமே நமக்கு 2 சூப்பர் ஸ்டார் ஒரே படத்தில் நமக்காக நடித்து கொடுப்பது போல், நமக்கு அந்த 2ஆம் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் திருவாதிரையிலையும் மெயினா புஷ்கர நவாம்சம் என்ற அமைப்பில் வருகிறது. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரத்தில் சுக்கிரனுக்கு புஷ்கர நவாம்சம், வர்க்கோத்தமம் என்ற 2 நிலைகளில் வருகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, 100 வர வேண்டிய இடத்தில் 200 பலன். இதற்குண்டான விளக்கங்கள்லாம் இதற்கு முன்பு இதே சேனலில் சாய் செந்தில் சார் நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கிறார். இதை எதுக்கு நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னா, முழுவதுமாக நீங்கள் முயற்சிகள் செய்து இந்த பலனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது வாக்கு, குடும்பம், தனம், கம்ஃபர்ட், பயணம், வெற்றி, லக்ஸரி, வாகனம், சுகம், இடம், ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன், அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணுவது, ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுவது, இதற்கெல்லாம் இது ஒரு நல்ல பீரியட். என்னன்னா, சுக்கிரன் பூர்வ நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்துல, இந்த பக்கம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ராகுங்கிற கிரகம் சதய நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்துல. ஒரு 2 கிரகம் பார்த்தால் என்ன எஃபெக்ட், சேர்ந்தால் என்ன எஃபெக்ட் அப்படிங்கிறதை முழுவதுமாக நீங்கள் பெறுவீர்கள். அதுவும் சொந்த நட்சத்திரத்திலிருந்து உங்களுக்கு நட்பு கிரகம் ராகுவும் உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று பார்த்து கொள்வது அப்படியே உங்களை எலிவேட் செய்து, ஒரு ஃபேஸ் லிஃப்ட் செய்து அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தி செல்லக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் நிறைய வியாபார வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது. ஏன்னா 10ஆம் இடத்தில் ஒரு அசுப கிரகம் அமர்ந்தாலே அரசனை போன்ற வாழ்வு.
அந்த 10ஆம் வீட்டை யார் பார்க்கறா அப்படின்னு நீங்களே தான் பார்க்குறீங்க. அதுவும் எப்படி பார்க்குறீங்க? சமசப்தமமா பார்க்குறீங்க. ராகுவுக்கு வீடு கொடுத்த சாட்டன் 11 லாபத்துல. அப்போ 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் பூரணத்துவம் பெறுகிறது. 11ஆம் வீட்டுக்கு அதிபதி குருவே சொந்த வீட்டை லாபத்தையும் பார்க்கிறார், தொழில் ஜீவனத்தையும் பார்க்கிறார். அப்போ 9, 10, 11 பூரணமான பலம் பெறுகிறது. ராசியாதிபதி சுகஸ்தானத்தில் வருகிறது. 2ஆம் இடத்தில் புதன் பணத்தை அள்ளி கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டளையில் அமர்கிறார். என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, விஷ்ணு சுப்பிரபாதம், விஷ்ணு சகசரநாமம் தெரிஞ்சா சொல்லுங்க பிரதர், இல்லைன்னா போட்டு அந்த காணொளிகளை போட்டு அந்த ஒரு வீடியோக்களை போட்டு அந்த ஸ்லோகங்களை கேட்பதே பாக்கியம். இதை விட வேற என்ன நல்ல பாக்கியம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க முடியும்? இது நாள் வரை சுத்தினோம், அங்க போனோம், இங்க போனோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, கஷ்டப்பட்டோம், காம்ப்ளிகேட் ஆனது, கன்ஃபியூஸ் ஆனது, கை கெட்டினது வாய் கெட்டாமல் போனது, இதெல்லாம் எரேஸ் ஆகிவிட்டது, டெலீட் ஆகிவிட்டதுன்னு கூட எடுத்துக்கலாம். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களைத்தான் எல்லாரும் சுத்தி சுத்தி வருவார்கள். சுத்தி சுத்தி வந்தீங்கன்னு ஏதோ ஒரு பாட்டுல சொல்றாங்க பாருங்க, அதை போல் பரபரப்பாக சுத்தி கொண்டிருப்பீர்கள், பலரை ஈர்ப்பீர்கள், பலரது கவனம் உங்கள் மேல் படும். இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட். சார் ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் சொன்னால் எப்படி சார், 2 மைனஸ் பாயிண்ட்டையும் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. ராசியில் செவ்வாய் உட்காருகிறார். அவர் யார்? உங்களுடைய லைஃப் பார்ட்னர். இப்போ இதனால் வரைக்கும் லைஃப் பார்ட்னர் ஏதோ ஒரு செலவு பண்ணினார், விரயம் பண்ணார். இது என்ன பண்ணாருங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் விரயம் பண்ணாருங்கிறது எனக்கு தெரியும். ஆக்சுவலாக செவ்வாய் மேஷத்தில் இருக்கும் பொழுது, பரணி நட்சத்திரத்தில் டிராவல் ஆகும் பொழுது அவர் உங்களுக்காக தான் செலவு பண்ணார். ஆனால் செலவு கணக்கு அவர் கணக்கில் போய் விழுந்து விட்டது. இப்போ அவர் ஐயோ நம்ம செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தில் உங்கள் மேல் உட்கார்ந்து அதனை சமன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். அதனால் கொஞ்சம் நீங்கள் அப்படியே வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதல் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். எப்போ சார் நடக்கும் அப்படின்னா, செவ்வாயோடைய நட்சத்திரம் மிருகசீஷம், அவிட்டம், சித்திரை, இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் அப்படியே ஆதிவாசி அடக்கிவாசிங்கிற மாதிரி லைஃப் பார்ட்னர் ஏதாவது பேசினாலும் கூட அப்படியே கொஞ்சம் சைலண்டாக இருப்பது. இதையும் தவிர இந்த செவ்வாயை யார் பார்க்குறா அப்படின்னா, சாட்டன் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்? உங்களுடைய அப்பாவோ இல்லை உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களோ ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட சொன்னால் உங்கள் லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் டென்ஷன் ஆவார். கடைசியில் அந்த டென்ஷன் உங்கள் மீது நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் கொஞ்சம் முறைத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தலையை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். தலை கவச்சம் அணிந்து கொள்ளலாமா அப்படின்னா, குளிக்கும் போது கூட ஹெல்மெட் போட்டுக்கலாம். ஏன்னா ராசினா தலைமேல் செவ்வாய் பாதக கிரகம், இதற்கு சனியின் பார்வை. அதனால் கூடுதல் பாதுகாப்பு. சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு கைமேல் பலன் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இந்த சனியுடைய பார்வையும் செவ்வாயுடைய பார்வையும் 8ஆம் பாவம் சொல்லக்கூடிய பயணஸ்தானத்தில் விடுகிறது. அதனால் கொஞ்சம் மறைவு ஸ்தானத்தில் விழுவதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போதும். இதையும் தவிர ரிஷபராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியில் தான் உட்காருகிறார். சார் என் கணவன் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல சார், பிஸியாக இருக்கிறாரு சார், வரவே மாட்டேங்கிறாரு பிரதர் அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ, உங்களுடைய கணவன் ஒரேடியா உங்களுடன் தான் நேரம் செலவு செய்ய போகிறார். அதனை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொண்டு எங்கெங்கெல்லாம் வார்த்தைகள் பரிமாற்றம் செய்யணுமோ கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை பாதிக்காத அளவுக்கு இருந்தால் போதுமானது. இதையும் தவிர வயதில் மூத்த நபர்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. வயிறு அடிவயிறு சம்பந்தமா கொஞ்சம் உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது இயற்கை உணவு கட்டுப்பாடு, ரொம்பவும் காரமான உணவை தவிர்ப்பது, ரொம்பவும் லேட் நைட் ஃபுட்டு தவிர்ப்பது, ஃபிட்னஸ், வாக்கிங் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மாணவர்கள் 2ஆம் இடம் கல்வி ஸ்தானத்தில் புதன் ஆட்சி, பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பிரமாதமான புத்திசாலித்தனத்தை அவர்கள் மார்க் என்ற ஒரு விதத்தில் வெளிப்படுத்துவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.
இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் ஜூலை மாதம் 5ஆம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கிரன் சிம்ம ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். மேலும் ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதி ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுன ராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் சூரியன் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதை தவிர ராகு சுக்கிரன் பார்வை, சுக்கிரன் கேது சேர்க்கை, சனி செவ்வாய் பார்வை, தனுராசி மண்டலத்துக்கு செவ்வாயின் 8வது பார்வையும் சாட்டனுடைய 10வது பார்வையும் ஒன்றாக வந்து விட இருக்கிறது. இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு பொதுவாகவே தேய்பிறை வளர்பிறை அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்களில் பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு கவச்சமாக நம்மை பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சார், நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லுங்களேன் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து ஆடி மாதம் என்ன செய்ய போகிறது, சாட்டன் வக்ர நிலை அடைய போகிறது, இதன் பலன்களை எல்லாம் மேலும் இதை போல் விஸ்தாரமாக 12 ராசிகளுக்கும் சூடாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பிரித்து மேய்வதற்கு நாங்கள் தயார். இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பக்தி இன்ஃபினிட்டி நிறுவனத்தாருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.